Friends, exactly 3/4 of a century ago, I was born in the beautiful land of Kerala in a Syrian Christian family as a result of a biological and a geographical accident over which I had neither control nor choice. Unlike my birth, for which I had no responsibility, my adoption of Sri Lanka, a beautiful land, equally beautiful like Kerala, as my own, was the result of my volitional act out of my own choice. There in Sri Lanka, I am liked, respected, and listened to by millions, and hated bitterly by many more who cannot see eye to eye with me in my campaign against their superstitious belief. The story you are going to see today is a true one, where a wealthy father resorts to magic and witchcraft to solve the marital problem of his only daughter, and miserably fails. Finally, he succeeds to cure his neurotic son-in-law by resorting to scientific psychiatry. I am glad that Vijaya Suri Combines has produced this film true to the original story, giving an opportunity to the Tamil-speaking people of the world to see it. I am glad that this film has become very popular among the educated men and women of this country. I thank you all for your patronage. நமது கல்லூரிக்கு புதிதாக வந்திருக்கும் பேராசிரியர் திரு இளங்கோ அவர்களை இந்த மாணவர் தமிழ் இலக்கியம் என்ற பாராட்டு முன் வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். திரு இளங்கோ அவர்களின் சிறந்த தமிழ் பற்றும் உயர்ந்த உழைப்பும் தான் அவர்களை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. திரு இளங்கோ அவர்கள் நமக்கு கிடைத்திருப்பதை எண்ணி மாணவர் சமுதாயம் பூரிப்படைவதைப் போல நானும் இந்த கல்லூரி தலைவன் என்ற முறையில் பெருமை அடைந்து எங்களுடைய அன்பு காணிக்காக இந்த மலர் மாலையை அவருக்கு அணிவிக்கின்றேன். அடுத்து பேராசிரியர் திரு இளங்கோ அவர்கள் எழுதிய கவிதை ஒன்றை நமது கல்லூரி மாணவி சாரதா அவர்கள் பாடுவார்கள்.
சார், தமிழ் மொழி மேல உங்களுக்கு இவ்வளவு பற்று ஏற்பட என்ன சார் காரணம்? என்னுடைய தாய் தான். நான் 2 வயசு குழந்தையா இருக்கும் போதே என் தந்தையை இழந்துட்டேன். அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரே உலகம், ஒரே உறவு என்னுடைய தாய் தான். சார், இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நான் படிச்சதும் இந்த உலகத்தை புரிஞ்சுகிட்டதும் போதும்னு நினைச்சாங்களோ என்னவோ, 6 மாசத்துக்கு முன்னாடியே அவங்களும் எங்க அப்பா கிட்டேயே போயிட்டாங்க. நீங்க மறந்திருந்த துயரத்தை நான் தான் நினைவுபடுத்திட்டேன். சாரி சார். நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. என் தாயார் நினைவு என்னால மறக்க முடியாத ஒண்ணு. காரணம், அது என் உணர்வோட கலந்துருச்சு. நான் இப்போ ஒரு அனாதை. சார், உங்களுக்கு தமிழ் தாய் துணை இருக்கும்போது நீங்க எப்படி சார் அனாதையா இருக்க முடியும்? நன்றி. அதெல்லாம் போட்டும், சப்ஜெக்டுக்கு வருவோம். படிப்பு விஷயத்துல எனக்கு ஒரு அழுத்தமான கருத்து உண்டு. ஏதோ இந்த மேடையில் நின்று நான் பேசிட்டு போறதும் நீங்கள்லாம் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போறதுங்கிறது எனக்கு பிடிக்காத ஒண்ணு. இந்த விஷயத்துல ஆசிரியர்களும் மாணவர்களும் இரண்டரை கலந்து விவாதிக்கணும். மிஸ்டர், வாட்ஸ் யுவர் நேம்? துரியோதனன். நான் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல முடியுமா? ஓ, தெரியுமே சார். சொல்லுங்க. நீங்க சின்ன வயசா இருக்கும் போதே உங்க அப்பா செத்துட்டாருன்னு சொன்னீங்க. பாப்பாவை காணா. நீங்க வாயை திறந்தீங்க, பாப்பா வந்துகிட்டே இருக்குது. உன் பலத்தை என்கிட்ட காட்டாதம்மா, எனக்கு வயசாயிடுச்சு இல்ல. லட்சுமி, லட்சுமி, பாப்பா வந்தாச்சு, சீக்கிரமா ஆபீஸ் கொண்டா. பாப்பான்னா பாப்பா, எங்க பாப்பா நல்ல பாப்பா. ஐயா, அப்ப என் பேரை மாத்திடுங்க. ஏண்டா பாப்பா என்ன குழந்தைன்னு கூப்பிடுது, நான் அதை பாட்டின்னு கூப்பிடுறதா? ஏண்டா குழந்தை, நீங்க 2 பேரும் பம்பு வளர்த்துக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதோ? அப்பா, நாளையில இருந்து நான் 1 மணி நேரம் லேட்டா வருவேன். ஏமா? எங்க காலேஜ்ல புதுசா இளங்கோன்னு ஒரு ப்ரொஃபசர் வந்திருக்காரு. டெய்லி 1 hour டியூஷன் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காருப்பா. நல்லா உன் இஷ்டப்படி படிமா. ஏமா, உன்னை தவிர வேற யார் எனக்கு இருக்கிறா? ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு. போதுங்க, அசிங்கமா 6 இருக்கிறத விட அழகா ஒன்னே ஒண்ணு இருந்தா போதாதா? ஆமா, யாரோ டியூஷன் தராங்களாமே, பாப்பா சொல்லிச்சு. என்னங்க அது? உனக்கு ஏண்டா அதெல்லாம்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு 7 வருஷம் ஆகும். என்னப்பா இது? எல்லாரும் வந்திருக்கீங்க, என் மேல வித்தியாசமான அபிப்பிராயம் ஒண்ணும் இல்லையே? என்ன சார் இது? வந்தா ஏன் வந்திருக்கேங்கிறீங்க, வரலன்னா ஏன் வரலங்கிறீங்க? சரிப்பா, வந்திருக்கும் போதே நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துடுறேன். சரி சார். சந்தான கோபாலகிருஷ்ணன். எஸ் சார். கற்புக்கரசி. கற்புக்கரசி, கையகம்மா காணோம். உட்காரு கற்புக்கரசி. இதயத்துல்லா. இதயத்துல்லா. ஏப்பா, நான் தான் முடியாம வந்து நிக்கிறேன்ல, வந்திருக்கேன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்களேன். அவன் தான் வரலையே சார். எப்படி சார் வரலன்னு சொல்லுவான்? சரிப்பா, அவர் தான் பெருசா ஜோக் அடிச்சிட்டாரு, சிரிக்கணுமா? எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தோணும் போது நீங்க வர மாட்டேன்றீங்க, நீங்க வரும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்க தோண மாட்டேங்குது. நான் ஒருத்தன் பேய கத்துறேன்ல, இங்க என்ன பேச்சு? எங்களுக்குள்ள 1000 இருக்கு சார். ஆளுக்கு 500 எடுத்துக்கிட்டு ஆளை விடுங்க. நவ கமிங் டு தி பாயிண்ட். அப்புறம் என்னாச்சு சார்? சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். வந்தா நீ ஃபர்ஸ்ட் வந்துருவியா? முடியாததுக்கெல்லாம் ஏன் கடந்து அலையற? Now coming to the point. Psychology is the science of mind. Mind is a monkey. மனம் ஒரு குரங்கு. இன்னும் அட்டெண்டன்ஸ் எடுக்கலப்பா. எனக்கு டைம் ஆச்சு. மனம் இல்ல, இப்போ சில பேர் முழுசாவே குரங்கா இருக்காங்க. பாடத்துல வருதுங்க சார்.
மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் இளங்கோ. உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன செவுத்துல எழுதி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அதை விட மோசமா கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் அநாகரிகமான செயல்ங்கிறத தவிர என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. அப்கோர்ஸ் மிஸ்டர் இளங்கோ, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நம்முடைய பணி எவ்வளவு உயர்ந்ததுங்கிறது நாட்டுக்கு தெரியும். ஆனா எவ்வளவு கடினம்ங்கிறது நமக்கு தான் தெரியும். வாலிப உள்ளங்களுக்கு எப்பவுமே நம்ம விட வேகம் ஜாஸ்தி. அதுக்கு வாய்ப்பு அளிக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீங்க சாரதா அவனுடைய டியூஷனை உடனே நிறுத்துறது நல்லது. ஐ டோன்ட் மைண்ட் ஸ்டாப்பிங் இட். ஆனா அர்த்தமில்லாத பிரச்சாரத்தினால ஒரு பெண்ணோட கல்வி பாதிக்கப்படுதுன்னு தான் வருத்தப்படுறேன். கரெக்ட். ஆனா இதே நிலைமை வளர்ந்துகிட்டு போனா ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுங்கிறத நீங்க உணர்றீங்களா? அதை நான் ஒத்துக்கிறேன். ஏய் சாரதா, நில்லு நில்லு நில்லு. செவத்துல என்ன எழுதிருக்கு நீ படிச்சியா? எழுதிட்டமே, எனக்கு என்ன? யார் என்ன எழுதினாலும் பேசினாலும் நான் மட்டும் டியூஷனை நிறுத்த போறதே இல்ல. நிறுத்தேன்னு நாங்க சொல்லலடி, கொஞ்சம் நிதானமா போன்னு தானே சொல்றோம். லீலா, உனக்கு அவர் பத்தி தெரியாது. ரொம்ப நல்லவர். இது வரைக்கும் பாடத்தை தவிர அனாவசியமா ஒரு வார்த்தை கூட அவர் பேசினதே இல்ல. காதல் பாடமா? எப்படியோ அதுல நீ நல்லா படிச்சு டாக்டரேட் பட்டம் வாங்கினா சரி. போத நிறுத்தடி, அவளுக்கு ரொம்ப நேரமாச்சு. அங்கே அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. அம்மா கலைமகளே, சென்று வா, காதலை வென்று வா. உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க எனக்கு வசதிப்படாது. இனிமே நீங்க வர வேண்டாம். சார், நானே விரும்பித்தானே வரேன். நீங்க மத்தவங்க பேச்ச கேட்க தேவையில்லை சார். இல்ல சாரதா, பிரின்சிபால் உத்தரவுக்கு மதிப்பு கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். நீ போகலாம். சாரதா, என்னம்மா சீக்கிரமா வந்துட்டேன்? இன்னைக்கு டியூஷன் இல்லப்பா. இல்லம்மா, எங்கம்மா அவசரமா போற? என்னையா இது ஆச்சரியமா இருக்குது? பாப்பா அப்பா கிட்ட 2 வார்த்தை பேசாம மாடிக்கு போவாது, சும்மாவே நிக்குது. யா முகெல்லாம் வாடி இருக்குது ஐயா. என்னம்மா உனக்கு கவலை? உடம்புக்கு ஏதாவது? ஒண்ணுமில்லப்பா, ஐ அம் ஆல் ரைட். ஆல் ரைட்னு வார்த்தையில தான் சொல்றியே தவிர முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையம்மா. வாமா, வா, உட்காருமா. ஏம்மா, உனக்கு தலை வலிக்குதா? இல்லப்பா. ஜுரம் வரா போல இருக்குதாம்மா. ஏம்மா, உனக்கு கைகால் வலிக்குதா? தர்மா பிளாஸ்க் வச்சு எவ்வளவு ஜுரம் பார்க்கலாமா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறியாம்மா? ஓவல்டின் சாப்பிடுறியாமா? அம்மா, அம்மா ஹார்லிக்ஸ் ஒண்ணா சாப்பிடு, ஏதாவது சாப்பிடுமா. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க சார். அப்பா, இவர்தான் எங்க புது ப்ரொஃபசர்ப்பா. அப்படியா? வாங்க வாங்க, உட்காருங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். சாரதாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு பிரின்சிபால் சொல்லிட்டாரு. இப்பதாங்க புரியுது. அதான் பாப்பா முகம் வாட்டமா இருந்தது. ஆமா, டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு ஏன் பிரின்சிபால் சொல்லிட்டாரு? ஒருவேளை அவர்கிட்ட டியூஷன் சொல்லிக்கலன்னு கோவமா என்னவோ. இல்ல குழந்தை, அப்பா இவர் எனக்கு ஸ்பெஷல் டியூஷன் கொடுத்தாருன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பிரின்சிபல் வேண்டான்னு சொல்லிட்டாருப்பா. ஆமாங்க, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வீட்லயே வந்து டியூஷன் சொல்லி தரேன். சாரதாவை எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பாஸ் பண்ணட்டுமேங்க. நான் வேண்டாம் நான் சொல்றேன். சார், இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். சாரதா, காஃபி கொண்டா? இதோ நீ அஷாரதா, நான் கொண்டாரப்பா. சார், சாக்குந்தலத்தை பத்தி அன்னைக்கு நீங்க கிளாஸ்ல சொன்ன விளக்கங்க ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ் எங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தது. அதுல மார்லோ எழுதிய டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ற நாடகத்தை நடத்தினாங்க. ஆஹா, அற்புதமான நாடகமாச்சே. ஆமா சார், ஷேக்ஸ்பியரை விட அது சிறந்து விளங்குதுன்னு கிரிட்டிக்ஸ் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் புராணங்கள்ல வர்ற பாணாசுரன் பிரம்மா கிட்ட வரவாங்கின மாதிரி டாக்டர் ஃபாஸ்டஸ் சைத்தான்கிற கடவுள்கிட்ட வரவாங்கினான். தான் நினைச்சதெல்லாம் தன் கைக்கு கிடைக்கணும், அப்படி கிடைச்சால் நான் கூண்டோட கைலாசம் வந்துடுறேங்கிறதா அந்த வரம். தான் நினைச்சதெல்லாம் அடைஞ்சுக்கிட்டு இருந்த ஃபாஸ்டஸ் சில காலங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஹெலன், அதான் ஹெலன் ஆஃப் ட்ராய், அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதேதான் சார், நான் எந்த இடத்த லைக் பண்ணேனோ நீங்களும் அதேதான் சொல்றீங்க. ஹெலன் வரா, அப்போ டாக்டர் ஃபாஸ்டஸ் அவளை வர்ணிக்கிறாரு. Was this the face that launched 1,000 ships and burnt the topless stars of Ilium? Oh, thou art fairer than the evening air, glad in the beauty of 1,000 stars, more lovely than the monarch of the sky, and none but thou shall be my paramour.
வைரங்கள் சேர்ந்த அழகு 100,000 காலங்கள் வாழும் நிலவு 300 கண் வேண்டும் 400 கை வேண்டும் தேவதையே நான் சுவைக்க 1000 வைரங்கள் சேர்ந்த அழகு 100,000 காலங்கள் வாழும் நிலவு ஏதென்ஸ் உள்ளங்கள் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும் ஏதென்ஸ் உள்ளங்கள் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும் மது கிண்ணம் ஒன்று உடல் வண்ணம் கொண்டு மயக்கத்திலே கண் அசைக்கும் 1000 வைரங்கள் சேர்ந்த அழகு 100,000 காலங்கள் வாழும் நிலவு நான் கண்டதை தாட்சை என்பதா ஆப்பிள் என்பதா ஓர் தேவதை வீனஸ் வந்ததா பெண்மை வந்ததா நினைக்கின்ற நெஞ்சை நனைக்கின்ற பெண்ணே அணை கட்டுமா உன் முகத்தை 1000 வைரங்கள் சேர்ந்த அழகு 100,000 காலங்கள் வாழும் நிலவு போர் முத்தம் தந்தால் உயிர் போகும் என்றால் போகட்டும் நான் முத்தம் தருவேன் உனக்காக அன்று போர் செய்த மன்னர் மோகத்தை நானும் அறிவேன் 1000 வைரங்கள் சேர்ந்த அழகு 100,000 காலங்கள் வாழும் நிலவு 300 கண் வேண்டும் 400 கை வேண்டும் தேவதையே நான் சுவைக்க சார் ஹெலன் சார் ஹெலன் சார் நான் சாரதா ஹெலன் இல்ல நான் என்ன சொன்னேன் நான் நாளைக்கு வரேன் ஏன் அழற கண்ணிலே நீரதற்கு சாரதா கிளாஸ் ரூமில் அழுவதற்கு
பரவாயில்ல, இப்பதான் வந்தேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஓஹோ, பசங்க ஏதாவது சந்தேகம் கேட்டாங்களா? இதுக்குதான் நம்ம கிளாஸுக்கு போறதுனால நல்லா படிச்சுட்டு போயிடுறோம். ரொம்ப வாரிட்டாங்களா? உண்மையை சொன்னா பரவாயில்ல. சோய்க்காங்க, உண்மையை சொன்னா எப்படி? ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்டூடெண்ட் கிருஷ்ணமூர்த்தி இல்ல, அவனையும் அந்த ஹேமலதாவையும் தனியா பார்த்தேன். என்னப்பா இது, பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது நீ ஏன் முந்திக்கிறேன்? இவ்வளவுதான். என்ன பண்ணா தெரியுமா இல்லையா? எலெக்ஷன் டயத்துல எழுதுற மாதிரி ரோடு பூரா என் பேரையும் என் ஸ்டூடெண்ட் இல்ல கிருஷ்ணவேணி ஒன்றும் தெரியாத பொண்ணு 2 பேரையும் சேர்த்து எழுதி விட்டா. ஒரே பாபா வேண்டாம். என்ன பண்ணுவேன்? கிருஷ்ணவேணி கழுத்துல தலையை கட்டிவிட்டேன். இப்போ ஆயிடுச்சு போச்சே. உண்மையை சொல்லிட்டா எனக்கு கல்யாணம் ஆயிருப்பா. பியூன் இப்படி பண்ணியாச்சா? லீவ் லெட்டர் பிரின்சிபால் கிட்ட கொடுத்துரு. நான் வரேன் சார். பத்திரிக்கை பத்திரிக்கை மறக்காம நினைச்சிரு. எங்க போறாரு? எவ்வளவு நாளா? சாரி, எவ்வளவு நாளைக்கு அவரும் பிரம்மச்சாரியா இருந்து கஷ்டப்படுவாரு? கல்யாணத்தை பண்ணிட்டு கஷ்டப்பட போறாரு. உங்க லெட்டர் ஒண்ணும் இல்லையா? எனக்கு ஒரு பொண்டாட்டி போதும். ஐட்டம் எல்லாம் புதுசா இருக்கு. என்ன சார் இது? ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுறீங்க. என் ஒய்ஃப் இவ்வளவு பிரமாதம் பண்ணி இப்பதான் நான் சாப்பிடுறேன். கேரியர்ல பிவிஆர்னு போட்டிருக்கு. யாருது? என்னது சார் இது? அப்ப என்னது? என்னது உங்க என்ன கேட்டா? இனிமே என்ன சார், எப்படி சார் சாப்பிடுறது? உங்களுக்கு பத்தாம எனக்கு பத்தாம நீங்களே சாப்பிட்டு தொலைங்க. வெளியே யார்கிட்டயும் சொல்லாத. டே பா, வெளியே யார்கிட்டயும் சொல்லாத. உங்க வீட்டுல பொங்கல் பண்ண தெரியுமா? பொங்கல். வாங்க வாங்க. நான் ரொம்ப மனக்குழப்பத்தோட வந்திருக்கேன். பார்க்கும்போதே தெரியுது. உங்க முகம் இவ்வளவு சோர்ந்து நான் பார்த்ததே இல்லை. வாங்க உட்கார்ந்து பேசலாம். நானும் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான். இதுவரைக்கும் எந்தவித கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாம இருந்திருக்கேன். இதெல்லாம் நீங்க சொல்லாமலேயே எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனா ஒரே ஒரு குறை, எனக்கு உறவினர்களே கிடையாது. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பணக்காரங்களுக்கு அது மாதிரி ஒரு நிம்மதி வேற எதுவுமே கிடையாது. இன்கம் டாக்ஸ் எவ்வளவோ தேவையில்ல. சொல்லுங்க சார். நான் ஏதாவது வரம்பு மீறி பேசிட்டதா நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வரம்பு மீறி பேசினாலும் உங்க மேல எனக்கு வருத்தமே ஏற்படாது. எதுவா இருந்தாலும் யோசனை பண்ணாம தைரியமா சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க சொல்லுங்க. சாரதாவை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும். இத சொல்றதுக்கா நீங்க இவ்வளவு யோசனை பண்ணீங்க? சாரதாவை நீங்க திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. அதுக்கு தேவையான பதவி, அந்தஸ்து, பணம், குணம் எல்லாமே உங்ககிட்ட நிறைஞ்சு இருக்குது. நீங்க அப்படி நினைக்கிறத என்னுடைய பாக்கியமாக்குறது. உண்மையை சொன்னா சாரதாவை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. இருந்தும் இந்த விஷயத்தை பத்தி நான் சாரதா கிட்ட பேசினதே இல்லை. நீங்க கௌரவமான மனிதங்கிறதுக்கு இது ஒன்னே போதும். ஆனா சாரதாவை உங்களுக்கு கட்டி கொடுக்க முடியாத நிலையில நான் இருக்கிறேன். காரணம், சொந்தத்திலே ஒரு பையனுக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணியிருந்தேன். அந்த முடிவு பத்தி சாரதாவுக்கும் தெரியும். படிப்பு முடிச்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு இருந்தேன். ஆனா இப்போ இனிமே தாமதிக்கிறது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் புறப்பட்டீங்க? காசு சாப்பிட்டு போலாமே. வேண்டாங்க, நான் வரேன். ஒரு விஷயம், நான் இதை சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். இப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல விழுந்த பிறகு இங்க வந்து சாரதாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு நல்லதா பட்டா நீங்க செய்யுங்க. இல்லைங்க, நான் வரமாட்டேன். இன்னொன்னு, அகஸ்மாத்தா சாரதாவை நீங்க வெளியில சந்திச்சா கூட இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன். இன்னொன்னு, காலேஜை தவிர சாரதாவை வெளியில நீங்க சந்திக்காம இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. நல்லது, அப்படியே செய்ய. சாரதா, பரவாயில்ல உட்காரணும். இன்னைக்கு இளங்கோவை சந்திச்சியா? ஆமாப்பா, காலேஜ்க்கு வந்து லீவ் போட்டுட்டு உடனே போயிட்டார். அது தெரியும். அதுக்கு பிறகு நீ அவரை சந்திச்சியான்னு கேக்குறேன். இல்லப்பா. அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரை பத்தி என்னோட கருத்தை நானே ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். படிக்கிறேன், கேளுங்கப்பா. வரலாறு படைத்த மொழியே, திரு வள்ளுவன் கண்ட தமிழே, இலக்கியத்தின் இலக்கணமே இளங்கோவே, நீர் வாழ்க வளர்க. உயர்ந்தவன் நீ என்று உருவம் சொல்லும், உன்னை உயர்த்திவிட்ட கவிதை என்று கண்கள் சொல்லும், நல்ல கலைஞர் என்று நடை சொல்லும் உடை சொல்லும், கடனை கண்ணியத்தை காப்பவன் நீ உள்ளம் சொல்லும். போதும். உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் தெரியுமா? காலையில பெண் கேட்டு அவர் இங்க வந்திருந்தாரு. அது நடக்காது, இனிமே இங்க வராதீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். காரணம், உனக்கே நல்லா தெரியும், உன் மாமன் பையன் மகேஷுக்கு உன்னை கட்டி வைக்க போறேங்கிறது. அதனால ஆசிரியர் மாணவிங்கிற உறவை தவிர
முறை தவறி உங்களுக்குள்ள வேற எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இதை நான் அவர்கிட்டையும் சொல்லிட்டேன், உங்ககிட்டையும் சொல்லிட்டேன். உலகே மாயம் வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம். ஐயே ஹலோ இளங்கோ, என்ன தேவதாஸ் படத்துல நாகேஸ்வரம் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன நானே பேசிட்டு இருக்கணும்? இல்ல நான் கேட்டுக்கிட்டேன். என்ன பிரயோஜனம்? வரும்போது நான் ஒரு பாட்டு பாடிட்டு வந்துறேன், அதை கேட்டீங்களா? பரவாயில்ல, சுமாரா பாடு. நான் என்ன சான்ஸா கேக்குறேன்? இந்த பாட்டை பாடும்போது நாகேஸ்வரராவ் விஸ்கி வச்சுட்டு பாடினாரு. நம்ம பேசும்போது காப்பி வச்சுட்டாவது பேசுவோமே. காப்பி. ஓஹோ, மன்னிக்கணும். விஸ்கியே வேணுமா? அப்பா நீங்க சிரிச்சிட்டீங்க, எனக்கு அது போதும். பொறுத்தியார் கஷ்டப்படத்தை பார்த்தா என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாது. ஆமா, உங்களுக்கு என்ன கஷ்டம் எனக்கோ? நான் எதுக்கா இருக்கேன்? உங்களுக்கு என்ன விசாரம்? நான் எதுக்கா இருக்கேன்? உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? என்னால ஒண்ணும் முடியாது, அது எனக்கு தெரியாதா? இருந்தாலும் பொறுத்தியார்ட்ட உங்க குறைய சொன்னா பாரம் குறையுமேன்னு சொல்ல வந்தேன். ஏன் சுமந்துகிட்டு பாரத்தை குறைச்சிங்களேன்? இரவு மஞ்சு தலகாணி, இது ஒரு பாரமா? மனபாரத்தை குறைச்சிக்கோன்னு. ஆமா, இன்விடேஷன் எப்ப அனுப்ப போறீங்க? போஸ்ட் அனுப்பாதீங்க, ஹேண்ட் டெலிவரி வேணும். சார், நான் அது விஷயமா சாரதாவோட அப்பாவை நேரடியா சந்திச்சு பேசுறேன். உங்க அப்ரோச் த்ரூ ப்ராப்பர் சேனல். வெரி குட், வெரி குட். என்ன சொன்னார்? முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுட்டாரா? தட் இஸ் ஃபாதர். அவர்தான் ஃபாதர். அது மட்டும் இல்ல சார், இனிமே நான் சாரதாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வெரி குட், ரொம்ப வேஷா போச்சு. லவ் ஸ்டார்டிங் ட்ரபிளோட ஆரம்பிச்சிருக்கேன், இதை விட வேற என்ன சார் வேணும்? ஆமா, நீங்க லவ் பண்ற மாதிரி அந்த சாரதா பொண்ணு உங்களை லவ் பண்ணுதோ? நான் ஒரு மாங்காமடையா மிதரனையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த பசங்க காதா பண்ணாங்களே, அதுக்காவது அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ண வேண்டாமா? ஆமா, கமிங் டு தி பாயிண்ட். இந்த மேரேஜ் விஷயமா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்குதோ? அதெல்லாம் ரொம்ப ஈஸியா டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க என்ன பண்றீங்க? 2 காகிதம் வச்சுங்க. ஒண்ணு வெறும் காகிதம், இன்னொன்னு வந்து லவ் லெட்டர். அந்த சாரதா பொண்ணு வரும்போது அவ கண்ணுக்கு தெரியும்படியா அவ முன்னார அந்த வெத்து காயத்தை போடுங்க. அந்த பொண்ணு அன்பா ஆசையா அப்படி குறிஞ்சி எடுத்தான்னா, மேடம் மேடம் உங்களுக்கு சேர வேண்டிய லவ் லெட்டர் இதோ என் பாக்கெட்ல இருக்குன்னு கையில கொடுத்துருங்க. அந்த லெட்டர் பார்த்த உடனே, மிஸ்டர் என்ன வேலை இது அப்படின்னு கொஞ்சம் கோமா பேசுறேன்னா, ஏமா நான் வெத்து காகிதம் போட்டிருக்கேன், இதுக்காக என் சத்தம் போட்டு 10 பேரை கூட்டுறேன் அப்படின்னு நைஸா விலகி இருக்கு. தட்ஸ் ஆல். என்ன ஓஹோ பேண்ட நாசம் பண்றேன்னு பாக்குறீங்களா? இன்னையோட இதுக்கு ஆயுசு முடிஞ்சது, க்ளோஸ். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. நாளைக்கு என் ஒய்ஃப் புதுசா ஒரு டிஃபன் கேரியர் வாங்க போறா. இதை போட்டுதான் 2 பேப்பர் ரெடி பண்ணிட்டுமா? ஓஹோ, உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியுமா? அலையும் நீர்மேவும் குமிழாதல் போலே ஆவதும் பொய்யாவதும் மெய்யானதினாலே. இந்த இடத்துல நாகேஸ்வரா இருமுனாரா இல்ல தும்முனாரா? மிஸ்டர் இளங்கோ, இந்த இடத்துல என்னமோ பண்ணாரு. எதுக்கு நல்லதாவே முடியட்டுமே, ரெட்ட தும்மலா இருக்கட்டும்.